வணக்கம். தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. ஆனா தாயோட நான் வாழ்ந்திருக்கேன். 30 வருஷம் வாழ்ந்திருக்கேன். ஆனா அன்பு வராது. பாசமும் இருக்காது. ஏதோ அம்மா கூட இருக்கோம் அந்த ஒரு நெனப்புல அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டேன். அதனால ரொம்ப நான் யாரு மேலயுமே அந்த அன்பு, பாசம்லாம் வச்சதில்ல. ஆனா என்னுடைய பப்ளி மாஸ் வந்த பிறகு இவங்க ரத்த பாசமும் கிடையாது. வெளியாட்கள் இத்தனைக்கும் இவங்க மேல எதுக்கு இவ்வளோ அன்பு வருதுன்னா, உடல் சுகத்துக்கு மட்டும் கிடையாது. நீங்க அத தான் சொல்லுவீங்க. அதிக அன்பு ஒரு தாயாகவும், குழந்தையாகவும், மனைவியாகவும் என் மேல வச்சு அதிகமா அன்பு காட்டுனாங்க. நான் அவங்களுக்கு இன்னும் எதுவுமே செஞ்சது கிடையாது. இதுவரையும் எதுவுமே செஞ்சது கிடையாது. ஆனா அவங்க எனக்கு செய்யாதது எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு என் கூட வாழ்ந்திருக்காங்க பெரியவமா. நான் பண்ண ஒரே தப்பு கோபம். கோபம், கோபம், கோபம். மறுபடியும் அதே தான். இந்த கோபத்த நான் விட்டுட்டேன். நீங்களும் விட முயற்சி பண்ணுங்க. இதால விபரீதம் அதிகம். அனுபவப்பட்டு சொல்கிறேன். வேண்டாம், கோபம்ன்றது வேண்டாம். ஏன்னா அதால் விபரீதம் அதிகமாக போகுது. பிரிவினை வரும்போது தான் அதோட வலி என்னான்னு தெரியும். அவள் எனக்கு நல்லா கற்றுக் கொடுத்துட்டா அந்த பாடத்தை. இனி அவ மேலே மட்டும் கிடையாது, யார் மேலேயுமே கோபப்படக்கூடாதுன்ற அந்த ஆணைத்தனம் நான் பொறுமையே இன்னும் நான் அதிகமாக கையாளணும். அவ்வளோதான் தவிர எனக்கு கற்றுக் கொடுத்த எனக்கு குரு, என்னுடைய தெய்வம், என்னுடைய மனைவி, என்னுடைய காதலி, என்னுடைய பப்ளி மாஸ், என்னுடைய குழந்தை எல்லாம் அவளுக்கு தான் சேரும். என்னை இந்த அளவுக்கு மாற்றிருக்கா. ஒரு குடிகாரனாக இருந்தேன், அதை விட்டேன். ஒரு மாமிச சாப்பிட்றேன்னா ஒரு முரடனாக இருந்தேன், அதை விட்டேன். நல் ஒழுக்கத்தை நல் வழியில் சென்று கொண்டு போய் சேர்த்ததே என் பப்ளி மாஸ் தான். அதுக்கு நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் அது தகாது. ஆனால் அது மேலே கோவப்பட்டதுனால விபரீதம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இனி அவள் சேர்ற நேரம் நான் இன்னும் நல்லா பக்குவப்பட்டு அவள் கூட நான் வாழ்ந்து காட்டுவேன். அவள் கண்டிப்பாக வருவாள். என் மேலே அவ்வளோ காதல் இருக்குது. கண்டிப்பாக வருவாள். ஒரு நாள் புரிந்து கொண்டு வருவாள். அதுக்காக நான் காத்திருக்கேன்.